ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெஜிடபிள் நூடுல்ஸ் பாருங்க பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு. டேஸ்ட் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ லீவ் முடிஞ்சு குழந்தைங்கலாம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸை செஞ்சு கொடுத்தாலும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் சேர்த்து நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இந்த கேரளா சமையலில் வெஜிடபிள் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு பாத்திரத்தை தண்ணி வச்சு தண்ணி எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து கொடுக்கும்போது நூடுல்ஸ் வேக வைக்கும்போது ஒரு குழன்னு வேகும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வேகாமல் இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து கொடுத்துட்டு நான் 500 கிராம் நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நூடுல்ஸை தண்ணியில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் முழுசாக சேர்க்கும் போது நூடுல்ஸ் நல்லா நூலாக இருக்கும். அதனால தான் முழுசாக கட் பண்ணாமல் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. நூடுல்ஸ் உள்ள சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 8 நிமிஷத்துக்கு மட்டும் வேக விடுங்க. 8 நிமிஷம் வேக விட்டுனாவே 80% நல்லா வெந்திருக்கும். வேக விடுங்க. இப்போ பாருங்க, இப்போ ஒரு 6 நிமிஷம் ஆயிருக்கு. 6 நிமிஷத்துலேயே நூடுல்ஸ் எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு நூடுல்ஸ் வெந்துச்சா என்னன்னு இப்பயே செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில நூடுல்ஸ் வந்து சட்டுன்னு வெந்துடும். இங்கே பாருங்க, இப்போ ஒரு 6 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இங்கே பாருங்க, இப்போ இந்த நூடுல்ஸ் எடுத்துட்டு வெந்துருச்சா என்னன்னு இப்படி எடுத்து கையில் கட் பண்ணி பார்த்தோன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்களா? இப்போ இந்த நூடுல்ஸை வடிகட்டுறதுக்கு நம்ம சாதமெல்லாம் வடிப்போம் பார்த்தீங்களா? அந்த பாத்திரம் தான். கீழே ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே நம்ம சாதம் வடிப்போம் பார்த்தீங்களா? அந்த பாத்திரத்தை இறக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெந்திருக்கிற நூடுல்ஸை இந்த மாதிரி ஒரு நம்ம ஜல்லடை வடையெல்லாம் பொரிக்கிறதுக்கு வச்சுருப்போம் பார்த்தீங்களா? இதை வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா சட்னி எடுக்க வந்துடும். இந்த மாதிரி அந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா போதும், ஈஸியாக வந்துடும். அப்படி உங்களுக்கு இது மாதிரி எடுக்கிறதுக்கு கரண்டி எதுவும் இல்லைன்னா அப்படியே எடுத்து சேர்த்துக்கோங்க. இது மாதிரி இல்லைன்னா நீங்கள் அப்படியே எடுத்து கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நூடுல்ஸை நம்ம வடிகூடையில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு இதில் இருக்கிற நூடுல்ஸை இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. வேக வச்சு மாற்றி வச்சுருக்க நூடுல்ஸில் 1/2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை நூடுல்ஸ் மேலே இது மாதிரி சேர்த்து கொடுத்தீங்கன்னா நூடுல்ஸ் நல்லா உதிரியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு நூடுல்ஸை ஒரு 10 நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நூடுல்ஸ் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றி வச்சுன்னா நல்லா உதிரியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆறிடும். இந்த மாதிரி ஸ்டீல் பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி மாற்றி கொடுத்துக்கோங்க. நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு, அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 6 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெயில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்கும் போது உங்கள் காரத்துக்கு அனுசரித்து பச்சை மிளகாய் சேர்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயமும் நம்ம சேர்த்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டால எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வதங்கி வந்தாவே போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிளாக உள்ள சேர்த்துக்கோங்க. நம்ம வெஜிடபிளாக சேர்த்து கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் பாருங்கள், குடமிளகா, கோஸு, கேரட்டு, பீன்ஸு எல்லாம் சேர்த்து எக்ஸ்ட்ராவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருக்கிறது எல்லாமே 100-150 கிராமுக்கு மேலே தான் இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிளாக உள்ள சேர்த்துக்கோங்க. நம்ம வெஜிடபிளாக சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். காய் சேர்த்து கொடுத்துட்டு காய் வதங்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு காயை நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து காய் ஒரு 70% வேக விடுங்க. இந்த வெஜிடபிள் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு காய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த காயை நல்லா 75% எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு அனுசரித்து மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்தது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வரும். நல்லா கிண்டி கொடுத்து வதக்கிக்கோங்க.
இப்போ பாருங்க ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இதில் நீங்கள் பிரியாணி மசாலா சேர்க்கும் போது நல்லா எக் நூடுல்ஸோ இல்லை சிக்கன் நூடுல்ஸோ சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். அதனால தான் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். சரி, மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கோம்ல நூடுல்ஸுங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? நூடுல்ஸை சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நூடுல்ஸ் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சோயா சாஸ் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் கூட சேர்த்து கொடுத்துக்கோங்க. வினிகர் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும், சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தக்காளி சோஸ் சேர்த்துக்கோங்க. தக்காளி சோஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. நம்ம நல்லா காரம் சேர்த்ததுனால தக்காளி சோஸ் சேர்த்துனா இதோட டேஸ்ட்டும் காரத்தோட டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சோஸெல்லாம் சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி 2 ஃபோர்க் எடுத்துக்கோங்க. 2 ஃபோர்க் எடுத்துட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்தீங்கன்னா நம்ம சேர்த்த மசாலாவோட சேர்ந்து நல்லா சேர்ந்து வரும். இங்கே பாருங்க, நீங்கள் கரண்டியை வச்சு கிண்டி கொடுக்குறத விட இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு செஞ்சீங்கன்னா எல்லாமே நூடுல்ஸோட ஒன்றோட ஒன்று பிடிச்சி நல்லா கிண்டி வரும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க. நல்லா மசாலாவோட சேர்ந்து வர மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க மசாலாவோட நூடுல்ஸை எந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? கிண்டி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மசாலாவோட வேக விடுங்க. இப்போ பாருங்க மசாலாவோட நல்லா நூடுல்ஸ் வெந்து வந்துருச்சு. இங்கே பாருங்க, இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு ஏதாவது கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ கிண்டி கொடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்க நம்மளோட வெஜ் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். நீங்கள் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட செஞ்சு கொடுத்துருப்பலாம். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.